பண்ணி எடுக்கிறோம். இந்த ப்ராசஸ் எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஸோ இது பண்ணும்போது அவங்களோட ஸ்கின்ல இருக்க ஒரு டெட் ஸ்கின் லேயர்ஸ் ரிமூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கின்னோட கலர்ஸுமே நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். திங்ஸ்லுமே அவங்களோட ஸ்கின்னோட டோன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு ஃபுல் ப்ராப்பராக அவங்களுக்கு மசாஜ் பேசிஸில் இந்த சர்க்கிள் மூமெண்ட்ஸில் இந்த அல்ட்ராசவுண்டை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது என்னென்ன ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல இருக்க பிளட் சர்க்கிள்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது மெயின் திங் நமக்கு கொலாஜின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேக் செக்ஷனில் இருக்க எக்ஸஸ் ஸ்கின், அதாவது ஓவர் ஃபேட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதை மைனூட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொலாஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னதான் நம்மளுக்கு எவ்வளோ மிஷின்ஸ் போட்டாலும் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்காக ஹேண்ட்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸில் அவங்களுக்கு ஒரு மசாஜ் லுக் கொடுக்குறோம். ஸோ இந்த மசாஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்டர்னான பிளட் சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆகும்.